இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் செந்தில் பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருப்பான் பாரில் உட்காந்துட்டு. பக்கத்தில் இருந்துட்டு பழனி சொல்லுவான், ஏன் மாப்பிள்ள இப்படி குடிச்சிட்டு இருக்க, தயவுசெய்து குடியை நிப்பாட்டுடா அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் இருக்க முடியாது மாமா, ஆஃப்டர் ஆல் ஒரு பக்கடா, அந்த பக்கடாவுக்காக எங்கள் அப்பா என்னெல்லாம் என்னைய பேசிட்டாரு மிஸ்டர் பாண்டியன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். உங்கள் அப்பா பேசுகிறது இது ஒன்றும் புதுசாகடா அவனுக்கு, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுவியா அப்படிங்கும்போது, அப்படிலாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிக்க ஆரம்பிச்சிருவான். டேய் மாப்பிள்ள, குடிக்காதடா விடுடா அப்படின்னு செந்தில்கிட்ட சொல்லும்போது பழனி ரொம்ப கெஞ்சுவான். அப்போ இல்லை மாமா, என்னால் முடியாது. ஆனால் அவரை வந்து கொஞ்சம் கூட பாசம் இல்லாதவர், என் மேலே மட்டும்தான் அப்படி பாசம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நான்லாம் வந்து என்னோடய குழந்தைய இந்த மாதிரிலாம் வளர்க்கவே மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், என் பிள்ளைய சந்தோஷமாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். பாண்டியனும் சரவணனும் டிவி பார்த்துட்ருப்பாங்க. கோமதி வந்து அப்படியே வாசலை பார்த்துட்டே இருப்பா. என்னம்மா இப்படி பார்த்துட்டே இருக்க அப்படிங்கும்போது, இன்னும் செந்தில காணும்டா, அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கும்போது, அதெல்லாம் வருவான் அப்படின்னு செந்தில பற்றி சொல்லுவார் பாண்டியன். தம்பி வந்துருவாம்மா, நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லைடா, உங்கள் அப்பா இன்னைக்கு ரொம்ப அவனை பேசிட்டாரு, அந்த கோவத்தில் தான் அவன் போயிட்டான் அப்படிங்கும்போது, என்னது அப்பா பேசிட்டாங்களா அப்படின்னு சரவணன் கேட்பான். ஆமாடா, ஓவராக பேசிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவா கோமதி. அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், நான் என்னடி பேசினேன் அப்படின்னு. இல்லைடா, உன்னைக்குமே உங்கள் அப்பா நிறைய பேசிட்டாரு, ஒரு பக்கடா சாப்பிட்டதுக்கு அவனை அந்த கேள்வி கேட்டுட்டாரு, பாவம் பிள்ளை ஒரு பக்கடா கூட சாப்பிடாம கோவத்தில் அப்படி போயிட்டான் அப்படின்னு கோமதி சொல்லுவாள். அப்போ ஏன்பா இப்படி பேசுகிறீங்க, தேவையில்லாமல் தம்பியை வந்து இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் சரவணன். அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், இல்லை அவன் என்னென்னமோ தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறான், எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போயிடுவான். மீனா கிட்ட போய் கேட்பா, என்னடி அவன் எதுவும் ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்பா. இல்லத்த, அவர் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு மீனா சொல்லுவா. எங்கே போயிருக்கான் அப்படிங்கும்போது, எங்கே போயிருப்பாரு, அப்போத போனவர் தான், இன்னும் ஒன்றும் சொல்லலை, எனக்கு தெரியலை அப்படிங்கும்போது, ஏன்டி நீயும் கேட்காம இருந்திருக்க, எங்கே போயிருக்கான்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு, உங்கள் மாமா இருக்காரு, தேவையில்லாமல் ரொம்ப பேசிட்டாரு அவனை, அதனால தான் அவன் வந்து எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. சரி, நீ வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளியே போயிடுவா. மீனா செந்திலுக்கு ஃபோன் பண்ணுவா. அதை பார்த்துட்டு செந்தில் வந்து அதை அட்டன் பண்ண மாட்டான். பழனி கேட்பான், யார்டா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை இது மீனா கால், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். டேய் எடுத்து பேசுடா, அந்த பிள்ளை என்னடா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவான். அவள் வந்து எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக தானே இருந்தா, அவளுக்கெல்லாம் நான் பதில் பேசணும் அவசியம் இல்லை அப்படிம்பான். டேய், உங்கள் அப்பா கிட்ட உங்களாலேயே யாராலும் பேச முடியாது, அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை என்னடா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனா திரும்ப கால் பண்ணுவாள். எடுத்து பேசுடா அப்படிங்கும்போது அவன் எடுத்து பேசுவான். எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் எதுக்கு உனக்கு சொல்லணும் அப்படின்னு செந்தில் கேட்பான். தயவுசெய்து சொல்லுங்கள், இப்போ எப்போமோ போனீங்க, இன்னும் ஆளே காணோம் அப்படிங்கும்போது அவன் குடிச்சிட்டு ஒரு மாதிரி வளருவான். குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் பாரில் உட்காந்து குடிச்சிட்ருக்கேன், இப்போ உனக்கு என்ன அப்படின்னு செந்தில் கேட்பான். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வந்து முதல்ல சேருங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஃபோனை முதல்ல வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுவான். மீனா கதிருக்கு ஃபோன் பண்ணுவா. உடனே கதிர் எடுப்பான். எடுத்த உடனே மீனா சொல்லுவா, "இங்க பாரு கதிர், உங்கள் அண்ணன் இன்னும் வரவே இல்ல. ஆனா ஏதோ ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்ருக்காரு போல. நீ கொஞ்சம் போய் கூட்டிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லுவான். ஆனா எந்த பார்ல வச்சு குடிச்சிட்ருக்கான்னு தெரியல அப்படிங்கும்போது, "சரி நீங்க கவலைப்படாதீங்க. 2டே 2 பார் தான் இந்த ஊர்ல இருக்கு. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். கிளம்பி போயிட்டு அங்கே போய், "ஏண்ணே இப்படி குடிச்சிட்ருக்க? வீட்டுக்கு வாண்ணே" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். "அதெல்லாம் வர முடியாது. உங்கள் அப்பா இருக்காரே, உங்கள் அப்பா, அவர் என்னைய ரொம்ப பேசிட்டாரு. இது போக ஊரில் ஃபுல்லாக என்னைய பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் போஸ்ட் கொடுத்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேறு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் என்னால் இப்போ சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் வரமாட்டேன்" அப்படிங்கும்போது, "இங்கே பாரு, பெசாட்டில் கிளம்பி வா. அப்பா பேசுனதெல்லாம் மனசில் வச்சிட்டு இருக்காத" அப்படிங்கும்போது, "இல்லைடா, ஒரு பக்கோடாடா, பக்கோடாவுக்காக என்னை இப்படி பண்ணிட்டாருங்கும்போது நீ ரொம்ப யோசிக்காத. அண்ணி உன்னைய வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லுவான். அப்போ செந்தில் சொல்லுவான், "அவளுக்கெல்லாம் எனக்கு வேலை போன பிறகு என் மேலே கொஞ்சம் கூட ஒரு மதிப்பே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம், மதிப்பு இல்லாமல் தான் உன்னைய வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்களோ, நீ ஏன் இப்படி அண்ணியை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க, கிளம்பு" அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் மீனா திரும்ப அடிப்பா. "எங்கே கதிர் இருக்காங்க?" அப்படின்னோடனே, "இங்கே தான் இருக்காங்க அண்ணி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்" அப்படிங்கும்போது, "ஆனால் பயங்கரமாக குடிச்சிருக்காங்க, என்ன பண்ண தெரியல, நடக்கக்கூட முடியுமான்னு தெரியல" அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவான். அப்போது மாமா வேறு தூங்காமல் இருக்காங்க. மாமா தூங்கின பிறகு நான் கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவள் சொல்லிடுவா. சரி நீன்னு சொல்லிட்டு கதிரும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கோமதி வருவா. கோமதி வந்துட்டு, "என்னடி செந்தில்கிட்ட பேசினியா?" அப்படிங்கும்போது, பேசினேன், அவர் கதிர் கூட இருக்காங்களாம் அப்படின்னு. "கதிர் கூடயா, ட்ராவல்ஸுக்கு ஏன் போனா?" அப்படின்னோடனே,
வேறு என்ன செய்ய சும்மா தானே இருக்காங்க, அதான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, சரி சரி சாப்பிட வருவாங்களாம்மா அப்படின்னு கேட்பா. இல்லை இல்லை அத்தை, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்பா. இல்லடி, அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டே போய் படுக்கிறேன் அப்படின்னா கோமதி சொல்வா. வேண்டாம் அத்தை, மாமாவையும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் தூங்க வைங்க, நேரம் ஆகுதுல்ல அப்படின்னோடனே, சரிடி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிடுவா. மீனா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள். நைட்டு எல்லாரும் தூங்கின உடனே மீனா கதிரக்கிட்ட கால் பண்ணி செந்தில கூட்டிகிட்டு வர சொல்லுவா. அந்த சமயத்தில் செந்தில கூட்டிகிட்டு வருவாங்க பழனியும் கதிரும். உள்ளே வர நேரத்தில் கரெக்டாக பாண்டியன் வந்து நிற்பார். அதை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. துரை என்ன குடிச்சிட்டு வந்திருக்காரோ, ஓ அதுக்கு நீங்கள் பாடி கார்டு மாதிரி இருந்து அவனை கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது கதிர் சொல்லுவான், இல்லை அண்ணி ஏதோ ஒரு கவலையில் இருந்திருக்கு, அதனால தான் குடிச்சிருச்சு, இனிமே குடிக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவான். அண்ணன் இப்போ தூங்கட்டும், அண்ணன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் துரை இப்போ ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி வந்திருக்காரு, அவருக்கு வந்து உள்ளே நல்லா பட்டு கம்பளம் விரித்து படுக்க வைக்க வேண்டியதான். இங்கே பாருங்களேன், யாரும் அவனை வந்து உள்ளே விடவே கூடாது. நல்லா கேட்டுக்கோ, நீ வீட்டுக்குள்ளே இன்றைக்கி நைட்டு வந்து படுக்கவே கூடாது, தென்னையில் தான் நீ படுக்கணும். அப்படி ஏதாவது உள்ளே வந்திருந்த அவ்வளோதான், தொலைச்சி போடுவேன் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவார். அப்புறம் எல்லோரும் உள்ளே போக சொல்லிட்டு மீனா நீயும் உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போது இவன் சொல்லுவான் செந்தில், என் பொண்டாட்டிலாம் என்னைய விட்டுட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் உள்ளே போயிடுவா. அடப்பாவி, ஏன் புருஷன் இங்கே நிற்கிறேன், நீ பாட்டுக்கு உள்ளே போகிற அப்படின்னு அப்பவும் குடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான் செந்தில். கோமதியும் கேட்பா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, பெசாட்டில் நிம்மதியாக இருக்கலாம்ல, எதுக்கு இப்போ போய் இப்போ குடிச்சிட்டு வந்த அப்படிங்கும்போது, இங்கே பாருடி, நீ முதல்ல உள்ளே போ, அவங்ககிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கோமதியும் உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே போய் திண்ணையில் படுத்து அப்படியே தூங்கிடுவான் செந்தில். அப்போ பக்கத்தில் கதிரும் இவன் பழனியும் சொல்லுவாங்க, சரி நம்ம இன்னும் அப்படியே வாசல்லையும் இவனுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி வரும்போது இவன் குளிச்சுட்டு வருவான் செந்தில். மற்ற எல்லாருமே ஹால்லையும் டைனிங் டேபிளும் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் ஏம்மா எனக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் செந்தில். அதை பார்த்த உடனே இவர் பாண்டியன் சொல்லுவான், ஆமாம் ஆமாம், ரொம்ப வந்து வேலைலாம் பார்த்துட்டு ரொம்ப களைச்சி வந்திருக்கான், அவனுக்கு சூடாக காஃபி போட்டு கொடு அப்படின்னோடனே அவன் அப்படியே பார்ப்பான். அப்போ சரவணன் சொல்லுவான், ஏன்பா அவனை எப்பவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, உனக்கு தெரியாதுடா, நேற்று நைட்டு அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தா தெரியுமா, நல்லா கண்ணை செவக்கிற அளவுக்கு நல்லா குடிச்சிட்டு வந்திருந்தான், குடிச்சிட்டு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே அப்படியே சரவணன் பார்த்துட்ருப்பான். பாண்டியன் செந்தில கூப்பிடுவான். உடனே பக்கத்தில் போவான். நீ என்ன பண்ணு, நல்லா போய் உங்கள் அம்மா சோறு பொங்குனதை சாப்பிடு, சாப்பிட்டுட்டு திரும்பிய கடையில் போய் மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு வா அப்படிம்பான். அப்போ அவன் அமைதியாக இருப்பான். உனக்கு எங்கே வந்து வெட்கம், மானம், சூடு இருக்க போகுது? ஏன்னா நீ வந்து வேலை காசு கொடுத்துல வாங்கியிருக்க, 10,00,000 லஞ்சம் கொடுத்து வாங்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவான், நிறுத்துங்க கொஞ்சம் நேரம், எவ்வளோ நேரம் தான் இதையே சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருப்பீங்க, நானும் பொறுமையாக இருக்கேன், நீங்கள் ஓயாமல் இதையே சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு செந்தில் சொல்லுவான். நான் அப்படி தாண்டா சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லி காட்டிகிட்டு தான் இருப்பேன், நீ கை நீட்டி லஞ்சம் வாங்கியிருக்க, அப்புறம் அதை சொல்லாமல் என்ன செய்வேன், நான் சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். நான் மட்டுமா லஞ்சம் வாங்கினேன், எல்லோரும் தான் லஞ்சம் வாங்கினாங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது எல்லோரும் வாங்குறது இருக்கட்டும்டா, நீ வாங்கிட்டில்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இனிமே எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு மத்தவங்கலாம் பேசுறத விட, நீங்க இப்படி வந்து சுருக்கு சுருக்குன்னு பேசுறது தான் எனக்கு மனசுக்கே கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன்டா திரும்ப சும்மா இருக்கணும்? நான்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட ஒரு பாசம் எதுவுமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி கேட்பான். அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. நீ எதுக்கு இது காசு கொடுத்து வேலை வாங்குன? உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை அவசியமா? அப்படின்னு திரும்ப கேட்பாரு பாண்டியனே. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், எனக்கு அப்படிப்பட்ட வேலை அவசியம் தான் அப்படிம்பான். உடனே அப்படியே எல்லாரும் முழிப்பாங்க. அதாவது ஏச்சு பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க கூட வந்து மளிகை கடையில இருக்கிறத விட லஞ்சம் கொடுத்துட்டு இந்த வேலை வாங்குறது எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க. மீனா சொல்லுவா, ஏங்க இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார் பாண்டியன், இப்பா இரு கொஞ்சம் அவன் என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம், சொல்லுடா, ஏண்டா உனக்கு வந்து மளிகை கடையில் வேலை பார்க்குறது அவ்வளோ அவமானமாக இருக்கா? அப்படிப்பட்டவன் வந்து நீ உனக்கு கிடைச்ச வேலை இருக்கலடா, அப்போ அதை பத்திரமா பாதுகாத்து இருந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது, என்ன செய்ய என் நேரம் என் வேலை போகணும்னு அப்படி இருந்திருக்கு, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லுவான். அப்படி என்னடா இந்த வீட்டை பார்க்கலங்கிற, எதுக்கெடுத்தாலும் குத்தம் கண்டுக்கு பிடிக்கிற வீடு, அதுவும் நான் பண்ணிட்டா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும் தானடா இப்படி வந்து ஒரு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினேன், மற்றவங்க எல்லாரும் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க, 10,00,000 கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது, அந்த பணம் ஒன்றும் உங்கள் பணம் இல்லையே அப்படின்னு செந்தில் சொல்லுவான். என்னது நான் தானடா கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லுவார். அப்போ செந்தில் சொல்லுவான், அதை தான் கழுத்தில் துண்டு போட்டு இருக்காத குறைய அந்த பணத்தை வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கூட ஒரு பாரபட்சம் தான் பார்த்தீங்க, என்கிட்ட ஒரு மாதிரி, கதிருக்கு ஒரு மாதிரி, கதிருக்கு ட்ராவல்ஸ்க்கு பணம் கொடுத்தீங்களே, அவன் அந்த 10,00,000 உங்களுக்கு திருப்பி கொடுத்தானா? நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்களா? என்கிட்ட மட்டும் தானே கேட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே கதிரும் ராஜியும் அப்படி ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்போது மீனா சொல்லுவா, ஏங்க நீங்கள் தேவையில்லாமல் இப்போ வார்த்தையை விட்டுட்ருக்கீங்க, இவன் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்லுவான், நான் உண்மையை தானே சொல்கிறேன், என்கிட்ட பணத்தை வந்து கேட்டு வாங்கிட்டாரு, ஆனால் கதிர்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்டிருக்காரா? இப்போ வரைக்கும் கதிர் கொடுத்துருக்கானா அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லிடுவான்.
என் வேலைய நான் வந்து எப்படினாலும் கேஸ் போட்டு வாங்கிருவேன். அத பத்தி இப்ப இவருக்கு என்ன கவல? அத பத்தியே பேசிக்கிட்டு, என்னையே எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, ராஜி சொல்லுவா, "இப்படிலாம் பேசாதீங்க மாமா" அப்படின்னு. "என்னப்பா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "எதுக்கு இப்ப வந்து நீங்க கதிர இழுக்குறீங்க?" அப்படின்னோனே, அவன் சொல்லுவான், இங்க பாரு நான் எங்க அப்பாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ இப்ப எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "இப்ப நீங்க கதிர பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. கதிர் என்ன பணத்த வச்சுக்கிட்டா குடுக்காம இருக்கான்? பணம் சேர்த்து தான் வச்சுட்டு இருக்கான். மாமாவுக்கு எப்படியும் அந்த பணத்த குடுத்துருவான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கதிர பேசலாம்?" அப்படின்னு அவ சொல்லுவா. "இங்க பாருப்பா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ எதுவும் பேசாத" அப்படின்னு அப்பவும் செந்தில் சொல்லுவான். அப்ப ராஜி "நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதிரும் சொல்லுவான். ஆனா ராஜி சொல்லுவா, "நீங்க இப்ப எதுக்கு கதிர பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது எனக்கு கஷ்டமா தானே இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். "இங்க பாருப்பா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு" சொல்லிட்டு நேரா வந்து பாண்டியன்கிட்ட வருவான் செந்திலு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட ஒரு மாதிரியும் மத்தவங்க எல்லார்ட்டயும் ஒரு மாதிரியும் நீங்க நடந்துக்கிறீங்க. எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. என்னைய மட்டும் என்ன நீங்க டவுட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா?" அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் வந்து உடனே அந்த டீப்பாய எடுத்து அப்படியே அப்படி தூக்கி போட்டுட்டு நேரா வெளிய போயிருவான். பாண்டியன் அப்படியே கடையில உட்காந்துட்டு வர்ற கஸ்டமர்ஸ்ட்ட கோவமா பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப சரவணன் சொல்லுவான், "எப்பா நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, நம்ம வீட்ல இருக்கிற கோவத்த வந்து கடையில காட்டாதீங்கன்னு. இப்ப நீங்களே இப்படி இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, நான் எனக்கு என்ன பண்ணேன்னே தெரியல. பயங்கர கோவமா வந்துகிட்டே இருக்கு. நீயும் நானும் ஒன்னாடா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அவர் பாட்டுக்கு வெளிய போயிருவாரு. அப்போ பழனி அங்கேருந்து வருவான். "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். பழனி கிட்ட வந்து சரவணன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். மாப்பிள்ளை இப்படியா பேசிட்டான் அப்படிங்கிற மாரி அவன் ஃபீல் பண்ணிட்டுருப்பான். கோமதி கிச்சன்ல அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா. அப்போ அரசி சொல்லுவா, "என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு. "இல்லடி காலையில நடந்த அந்த சண்டைய தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். அதில உங்க அப்பாவும் செந்திலும் போட்ட சண்டை கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ராஜி வந்து செந்தில் கிட்ட பேசினா பார்த்தியா, அத நினைச்சு தான் கவலையா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா அத பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு அவ சொல்வா. "இல்லடி எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க பிரச்சனையினால மீனாவும், ராஜியும் பேசாம இருந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு." அப்படின்னு அவ சொல்லுவா. "அப்படிலாம் பிரச்சனை வராதும்மா" அப்படின்னு அவ சொல்லுவா. "இல்லம்மா, இத மாரி தான் எல்லா இடங்கள்லயும் வரும். இவங்க 2 பேரும் போட்ட சண்டையினால கடைசியில இவங்க 2 பேரும் பேசாம ஆயிருவாங்க. மீனாவும், ராஜியும். அதுதான் எனக்கு இப்ப கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ராஜி அங்கேருந்து வருவா. அப்போ "அத்தை நான் ஏதாவது வேலை செய்யணுமா?" அப்படின்னு கேட்பா. துணி அங்க காய போட்டுருக்கம்மா. அந்த காய போட்ட துணிய எடுத்து மட்டும் கொஞ்சம் மடிச்சு வச்சுரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா கோமதி. அந்த சமயத்தில மீனா அப்படியே வருவா. மீனாவ பார்த்த உடனே அப்படியே ராஜி அப்படியே அமைதியா பார்ப்பா. இப்ப இவங்க 2 பேரும் ஷாக் ஆயி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மீனா கிட்ட வந்து ராஜி சொல்லுவா, "அக்கா சாரிக்கா, நான் என்ன இருந்தாலும் மாமா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது" அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு மீனா சொல்லுவா, "அவரு வேணுக்குலாம் பேசல ராஜி. நீ பேசினதையும் நான் தப்பா சொல்லல. ஆனா அவரு இப்ப வேலை போன டென்ஷன்ல இருக்காரு. அதனால தான் அவரு இப்படி பேசிட்டாரு. ஆனா அவர் பேசினது தப்பு தான். நீயும் மனசுல வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜி சொல்லுவா, "இருந்தாலும் நானும் அப்படி பேசியிருக்க கூடாதுக்கா. ஆனா கதிர் வந்து அவனுக்காக அவன் பேச மாட்டான். அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேசிட்டேன். இத காரணங்க வச்சு நீங்க என்ட்ட பேசாம இருந்துற மாட்டீங்களே" அப்படிங்கும்போது, "இதுக்காக ஏன்டி உன்கிட்ட நான் பேசாம இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. "சரிக்கா, காய போட்ட துணிய எடுக்க போகணும். நீங்க வாரீங்களா என் கூட?" அப்படின்னோனே, "ஆ சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தோள்ல கை போட்டு போவாங்க. அப்போ கோமதி வந்து அப்படி பெருமூச்சு விட்டு, "எப்பா! இப்பதான் நிம்மதியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே சந்தோஷமா இருப்பா. முத்துவேல் வீட்ல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ சக்திவேலும், குமாரும் அங்கேருந்து வருவாங்க. "என்னடா வக்கீலுக்கு எல்லாம் சொல்லியாச்சா? வந்துருவாரா இப்போ?" அப்படின்னோனே, "என்ன வக்கீல் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு சக்திவேல் சொல்லுவாரு. "என்ன விஷயம்?" அப்படின்னோனே, "எனக்கு இந்த சொத்த பிரிக்கிறதுல விருப்பம் இல்ல" அப்படிம்பான். "என்ன விருப்பம் இல்ல?" அப்படின்னோனே, "இந்த வீட வந்து நம்ம எதுக்கு பழனிக்கு குடுக்கணும்? பழனிக்கு குடுக்குறதுலலாம் எனக்கு இஷ்டம் இல்ல." "எதுக்குடா அவனுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்ற?" அப்படின்னு முத்துவேல் கேட்பாரு. அவனே வந்து ஒரு வீணா போனவன். ஏற்கனவே அவன் ஓடுகாலி கூட சேர்ந்து அவனும் ஃபர்ஸ்ட்டே போயிட்டான். இந்த வீட்டுக்கு வந்து 6 மாசம் கூட ஆகல. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும், கடை வச்சு குடுத்ததுமே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த வீட குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நியாயப்படி பார்த்தா நம்ம 3 பேரும் தான் இந்த வந்து சொத்தெல்லாம் பெருசாக்கியிருக்கோம். அப்படிங்கும்போது குமாருக்கு தான் அந்த வீட குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாமலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு இந்த வீட குடுக்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பா. "ஆத்தா நீ சும்மா இரு. நாங்க தான் ராப்பகலா உழைச்சிருக்கோம். இந்த வெறும் பையலுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல." அப்படிங்கும்போது பழனி சொல்லுவான், "ஏன்னா நீ வந்து எனக்கு இந்த சொத்தை எனக்கு தர வேண்டாம். ஆனா அதுக்காக தேவையில்லாம இந்த மாரி வார்த்தைகள வந்து விடாத" அப்படின்னு சொல்லும்போது, "இதில என்னடா கஷ்டம் இருக்கு? உண்ம தானே. நீ வந்து வீணா போனவன் தான். அவங்களோட சேர்ந்து தானே கிடந்த." அப்படிங்கும்போது உன்னைய பேசுறதுக்கு என்னங்கும்போது சுகன்யா சொல்லுவா, "என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவரு உங்க தம்பி தானே." அப்படிங்கும்போது, "என்னது தம்பி? அவன் ஃபுல்லா அந்த ஓடுகாலி கூட போயிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்து உழைச்சு குடுத்தான். இங்க எதுவும் குடுக்கல. உனக்கு எதுவும் தெரியாது. என்ன தேவையில்லாம இத பேசிட்டு இருக்க? இந்த சொத்த வந்து நம்ம தான் வந்து பிரிச்சு குடுக்கணும். இவனுக்கு எதுவும் குடுக்கக்கூடாது. இதில பரம்பரை சொத்து அப்படிங்கிறது பாதி தான். மீதி எல்லாமே நம்ம உழைச்சது." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்லுவா, கோமதியோட அம்மா, "இங்க பாருடா, இவ்வளோ விவரமா பேசுறான்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீ சம்பாதிச்ச சொத்த எதுவுமே வந்து பங்கு போட வேண்டாம். ஆனா உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குல்ல, அதில கண்டிப்பா இவன் 4 பங்கா போட்டு ஒரு கோமதிக்கு கண்டிப்பா அந்த பங்க குடுத்தே ஆகணும்." அப்படின்னு சொன்ன உடனே, அவன் சொல்லுவான் சக்திவேலு, "இந்த வீணா போனவனுக்கே குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில வந்து அந்த ஓடுகாலிக்கு வேற குடுக்கணுமா? அதெல்லாம் குடுக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவான்,
பழனி இங்கே பாருண்ணே, நான் வந்து உன் சொத்தையும் கேட்கல, எதையும் கேட்கல. உன்னோட கடையுமே உன்கிட்டயே நான் குடுத்துருதேன். எனக்கு கடை வச்சு குடுத்தீல்ல, அதையும் நான் குடுத்துருதேன். ஆனா தயவுசெய்து இந்த மாதிரி என்னைய வந்து வீணா போனவன், ஒண்டிக்கெட்ட அப்படிங்கிற மாதிரி எதையாவது வந்து என்னை மனசு கஷ்டப்படுத்துற மாரி பேசாத அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தான்டா பேசுவேன். நீ உண்மைக்குமே அப்படி தானடா. ஒண்ணுமே இல்லாம வந்துக்கிட்டு, நீ இந்த சொத்த ஆட்டைய போடணும்னு நினைக்கிற. அதுக்கு தானே வந்து இருக்கிற. நான் கண்டிப்பா இத வந்து பங்கு போட குடுக்க விட மாட்டேன். 2 பங்கு தான் போடணும். அதுக்கு மேல போட்டா நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அப்படின்னு சக்திவேல் சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.